ராமத்தை போட்டுக்கிட்டு அவங்க பெரிய யோக்கிய மயிர் மாதிரி எனக்கு வீடியோ போடுறாங்க. இங்கே பாரு எம்கேஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நீ என்ன கப்ளிங் ஓசுன்னு சொல்லி பயலில் கெடுக்கிற, நான் நடந்து போகிறேன், ஒரு பையன் என்னை கப்ளிங் போகுதுன்னு சொல்கிறான், நீ எதுக்கு நடந்து போகிற, மண்டி ஓட்டு போ. அதுக்கு வயசே 65 இருக்கான். கப்ளிங் ஓசு டொங்காஸ் என்று தமிழ் அகராதியில் கெட்ட வார்த்தையா? கிடையாது. நான் கெட்ட வார்த்தையை நல்ல வார்த்தையாக மாத்தினேன். தலைவட்டா இன்னொன்னு சொல்லியிருக்கேன் இப்போ புதுசா. கிண்ணா 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 கிண்ணா. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். கிண்ணா கிண்ணா. ஏன்னு லைட் ஆஃப் பண்ற? கரண்ட் புல்லு கூடுதா? அப்ப லைட் ஆஃப் பண்ண சிவப்பு கயிறு தாயத்தை காணா. இடியலை ஏன் திருந்த மாட்டாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மண்டி ஓடு புகழ். எங்க அண்ணன் மண்டி ஓட்டு காலை இப்படி சுழட்டிச்சுன்னா எத்தனை பந்தை எத்த போதுன்னே தெரியல. அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணத்தே மண்டி ஓட்டு காலை சொல்ல. புதுக்கோட்டை எனது அன்பு அண்ணன் ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பாளர் ஆடினேன். போறா ஓயே. ஆஹா, தலைமாடு தலைமாடு காக்கண்டா கருப்பு. கிண்ணா 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 கிண்ணா. ஆஹா, போடுறா சூப்பர். ஹலோ, ஆமா குஞ்சாணி. ஏன்னா அவங்கவங்க 3 பேர் என்ன அடிக்க முடியுமோ அடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் 3 பேர் அடிப்புக்கு நான் தலை வணங்குறேன். அருமையான வாசிப்பு. நீ கிண்ணா கிண்ணா. நாடகத்துக்கே உயிர் ஊட்டுவது எதுன்னா கிண்ணா 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 இல்லடா, கிண்ணி கிண்ணி தாளம். இந்த தாளம் போற நபர் உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இலக்கட்டு வியாபாரி மாதிரியே தெரியும். ஆனால் எத்தனை பேத்துக்கு இலை ஓட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? அவங்க அப்பா ஒரு நாளைக்கு 2000 பேத்துக்கு இலை ஓட்டு சோறு ஓட்டு வருப்பா. அப்பேற்பட்ட குடும்பப்பான்னு சரவணா பவன்ல சப்பலையில் இருந்தார். அது இருந்த இருப்புக்கு இங்கே இருக்குன்னா என்ன காரணம்? அதுக்கு கவட்டில் பருவு. அண்ணே இங்கே வாண்ணே. எங்க அண்ணன் பேரு எல்லாத்துக்கும் தெரியும், நீலகண்டன். அந்த நீலகண்டன் பேரை நிறைய மேடையில் நான் நகைச்சுவைக்காக சொல்லிட்டேன். என்ன அதுக்கு மண்டி எல்லாம் போடுற தம்பி? டபுள் மீனிங் நோ செகுலாம். பெரிய குடும்பத்தில் பிறந்தது. இது பிறக்கும்போது அப்பா கஷ்டப்பட்டு பல லட்சம் செலவு பண்ணி பிரசவம் பார்த்தாராம். பெரிய ஆஸ்பத்திரியில். பெரிய ஆஸ்பத்திரியில் சொன்னவொடனே எதுக்குடா அழுகிற? பெரிய ஆஸ்பத்திரியில் எந்த காசு வாங்குறாங்க? ஆனால் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும். இல்லை தேனி மாவட்டத்திலே உன்னை விட்டுட்டு போயிடுவேன், எருமை கடிச்சு போடுறோம். கரெக்டாக இல்லைன்னா புளியை வந்து சிரண்டி விட சொல்லிடுவேன். எக்கோ வைங்கப்பா, இன்னும் ஏற்றிங்க திங்க. அல்லோ கரெக்டாக பாடுற தாளத்துக்கு எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காங்க. செல்லை வச்சு எரிய சொல்லுவேன் மடுவுலே. எனக்கு அதுக்கு பொண்டாட்டி என்ன ஒன்ன போறானோ, எனக்கு அதுக்கு பொண்டாட்டி. என்னது பாட்டு தான் முண்ட தாளம் போடு. என்ன சுத்தி பாட்டி
வப்பாட்டி ஊரம் பஸ்ல ஓரளவுக்கு வாசிக்கிறீங்கடா கிண்ணா கிண்ணான்று. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே தேதேன்னு. அன்னை காம்போதி மலரை பார்த்து தாளம் போடுத்தல. நான் என்ன நினைச்சேன் இன்னும் பாடவே இல்லடா. ரெண்டாவது வரி பாடலடா, மூச்சு வாங்கினேன். நான் என்ன நினைச்சேன் கல்ல போட்டாரியா நீலகண்டா, என்னை செருப்புட்ட கூட ஒரு அடி அடி வாங்கிக்கிறேன் அண்ணே, இங்க வாவேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த தாளத்தை காலில் போடணும்னு சொல்லி கொடுத்தேன் பாரு, அவனை மட்டும் ஒத்த எழுத்த சொல்லிட்டு ஓடிரு. அருள் நரைச்ச முடிய டை அடிச்சுக்கிட்டு அறையவே அவனி. ஹலோ சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணே. இங்க வாவேன். நீ யாருன்னு ஊர்ல காமிக்க வேணாமா, நாளை பொண்ணை உனக்கு பொழப்பு போடும்ல. இவர் யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சு போடுறேன். வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, குயில்கோ புது கேளுங்கோ, கபடியை தூக்கிக்கிட்டு பழனி மலைக்கு போவோம். பஜனைக்கும் என்னப்பா பொங்க இருக்கட்டும், சுண்டலை வச்சுக்கிட்டு தின்ட்டு போறியா? எக்கோ வச்சு இங்கே ஏத்துங்க. இன்னர் சாமி வரப்போகுது, புரிஞ்சிருச்சு. கீழே இருக்கவன் சுரண்டி என்னண்ணே கம்பியெல்லாம் தூக்கிட்டு ஆடுறேன்னு சொன்னி, அது கம்பி இல்லப்பா, பிறவியில் வந்து என் சின்ன தம்பி என்று மிரண்டு. சீரியஸா தான் நான் சொல்றேன். டி சுப்புலாபுரத்தை சேர்ந்த ஆர் திருப்பதி கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பிஎஸ் ஆட்டோ டிராவல்ஸ் மற்றும் எம்ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தயவு செய்து கலாய்க்காமல் வாழ்த்துங்கள் அண்ணா. காப்பாத்தி தருகிறேன் காளி முனியா. தச்சனை மட்டும் 1000 ரூபா கொடுத்துட்டு போ. இது கலாய்ப்பல்ல, தச்சனை. நன்றி. சாமி வரப்போகுது. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு இப்பத்தான் பொம்பளையாளு ஊரா பாதி பயப்படுங்க. அத்தாடி இவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தோம். இவ சாதாரண சாமி பாட்டு போட்டாலே சேலையை உறிஞ்சுக்கிட்டு ஆடுவாளே. ஐயோப்பா நம்ம வேற பிடிக்கணுமே. ஆம்பளையாலும் இப்பத்தான் பாப்பா இவன் பக்கத்துல உட்கார்ந்தா இவன் மங்கு மங்குன்னு குதிச்சு காலை உழப்புவானப்பா. கண்டுபிடிக்கிறேன். ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கா உள்ள காலத்துல பழைய கிழவங்க கட்டி காத்த இந்த ஏனாபட்டியில உள்ள இந்த காளியம்மை, முத்தாளம்மை, மாரியம்மை, கன்னிமார் கருப்பசாமி, நாகம்மாள், முனியாண்டி, கன்னி பேச்சியம்மா, கருப்பணசாமி, ஐயனாறு, அழகரு, ராமர் கோவில், சேவுகா ஐயனாறு, கருப்பசாமி, பாப்பாத்தி அம்மை, குப்பச்சி அம்மை, வெள்ளையப்பேன், ஏனாபட்டியில உள்ள சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா. மதுரை பாண்டிமுனி மேலமட கம்மாயில இருந்த பாண்டி எப்படி கருப்பாயூர் இன்னைக்கு வந்துச்சு. ஒத்தக்கால் சப்பானி அவனுக்கு பிறவில ஒரு கால் நொண்டியான், நொண்டி பைய சோனையா. என் கள்ளிசேரி காளி முனி ஐயா அரும்பு குறையாம இந்த ஏனாபட்டி மக்களை சாமி காக்குதா இல்ல மனுஷனுக்கு மனுஷன் மனம் மாறி திரியிற மாதிரி சாமியும் பிறண்டு கிடக்கா. உடைக்கிறேன் கள்ளிசேரி கோடாங்கி உடைக்கிறேன். கொஞ்சம் சார் ஹலோ ஹலோ எனது பெருங்கொண்ட ஒரு குருக்கள் யாரு வாயில இருந்தாலும் ஐயர் பிராமணா வாயில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வீடு கிரயபுரசமா இருக்கட்டும், கோயில் கும்பாசி நடக்கிறதுக்கு ஐயரை கூப்பிட்டுருக்கோம். ஒரு ஐயர் பெருந்தகை அலங்காநல்லூர் சொந்த ஊர். நான் எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் 2 வீலர்லயே வருவார். அவர்தான் அலங்காநல்லூர் ஐயர் பெருங்கொண்ட ஒரு குருக்கள்
ஸ்ரீதர் ஐயர் சார்பாக எனக்கு 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார் அன்பாளையத்துக்காக. நல்ல மனிதர் அந்த உட்கார்ந்துருக்கார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை யாகம் நடத்தி கும்பத்தில் தண்ணி ஊற்றி நாங்கள் கடனை வர வைத்தாலும் நான் உங்கள் நாடகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் போகுது ஐயா என்று சொன்னார். நன்றி ஐயர் ஸ்ரீதர் ஐயா.